வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட அப்டேட் ரிகார்டிங் அப்பார் ஐடி ஃபார் நீட் 2025 அப்ளிகேஷன். அதாவது அப்பார் ஐடியை வந்து நம்ம நீட் 2025 அப்ளிகேஷன் அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ தான். இந்த அப்பார் ஐடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்டிஏ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஜான்வரி 24 அன்னைக்கு நீட் எக்ஸாம்க்கு ரிலேட்டடா ஒரு பப்ளிக் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை கண்டக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025. என்டிஏ இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜான்வரி 14, 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸ்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஆதார் கிரெடென்ஷியல் அப்டேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அப்பார் ஐடியை இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்பார் ஐடி இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்பார் ஐடி வந்து மேண்டேட்டரி கிடையாது. கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸாமை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அதர் அவைலபிள் மீன்ஸ் ஆதார் ஐடி, அதுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவங்க வந்து பேன் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். பட் ஸ்டில் அப்பார் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்பார் ஐடி கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைடையும் இந்த நோட்டீஸ்லயே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைட், அதாவது மல்டிபிள் சேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஏபிசி ஐடி, அதாவது அகடாமிக் பேங்க் கிரெடிட் ஐடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கைடையும் இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த ஏபிசி ஐடியை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐடி கிரியேஷன் த்ரூ டிஜிலாக்கர் போர்ட்டல், அதாவது டிஜிலாக்கர் போர்ட்டல் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஐடி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடி கிரியேஷன் த்ரூ உமாங் போர்ட்டல் யூஸ் பண்ணியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி கிரியேட் பண்ணலாம். தேர்ட் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐடி கிரியேஷன் த்ரூ ஏபிசி போர்ட்டல், அதாவது அகடாமிக் பேங்க் கிரெடிட் போர்ட்டல் யூஸ் பண்ணியும் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய ஐடியை கிரியேட் பண்ணலாம். இந்த ஏபிசி ஐடி கிரியேஷனோட பெனிஃபிட்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிக் ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த ஏபிசி ஐடின்றது வந்து ஸ்டூடெண்ட்க்கு அசைன் பண்ற யூனிக்கான பெர்மனன்ட் ஐடென்டிஃபையர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகடாமிக் ப்ராக்ரஸ் மானிட்டரிங், ஸ்டூடெண்டோட அகடாமிக் ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றதுக்கு இந்த ஏபிசி ஐடி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் வீக்னஸ், அதாவது எஜுகேட்டர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்ச வைக்கவும் இந்த ஏபிசி ஐடி வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம்லைன்ட் ரெக்கார்ட் கீப்பிங், அதாவது ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட்ஸை வந்து அவன் பேப்பர் பேஸ்டு இல்லாம ஆன்லைன்லயே செக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஏபிசி ஐடி கிரியேஷனோட பெனிஃபிட்ஸா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐடி கிரியேஷன் த்ரூ டிஜிலாக்கர் போர்ட்டல், அதாவது டிஜிலாக்கர் போர்ட்டல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஏபிசிடி ஐடி வந்து டிஜிலாக்கர்ல வேரியஸ் மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம்னாக்கா, வெப் போர்ட்டல் யூஸ் பண்ணி பண்ணலாம், மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம். சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஜிலாக்கர் போர்ட்டலை நம்ம விசிட் பண்ணணும். அதுக்கு என்ன யூஆர்எல் அப்படின்னா, https://www.digilocker.govern.in. நீங்க டிஜிலாக்கர் போர்ட்டல் அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாப் கார்னர்ல சைன்இன் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்க நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க எல்லா ரெக்வஸ்டட் இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா 6 டிஜிட் லாகின் பின்னை வந்து நீங்க அடிஷ்னல் செக்யூரிட்டி ரீசனுக்காக என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். சோ தட் உங்களுக்கு வந்து நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு இந்த டிஜிலாக்கர் போர்ட்டல்ல சைன் இன் பண்ணணும் பை என்டரிங் ரெஜிஸ்டர்ட் கிரெடென்ஷியல். அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து சைன் இன் பண்ணணும். என்டர் த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஃபாலோட் பை செக்யூரிட்டி பின், அதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி ப்ராம்ப்ட் வந்து ஓபன் ஆகும். இங்க வந்து நீங்க ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும்.
4 என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க லாகின் ஆனதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல ஜாயின் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும் அகடாமிக் பேங்க் கிரெடிட்ஸ் ஆஃப் பேனர்ல. அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏபிசி அதாவது அப்பார் ஐடி கிரியேஷன் விண்டோ வந்து உங்களுக்கு வந்து பாப்பப்பா ஓபன் ஆகும். 5 என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரெக்வஸ்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆதார்ல இருக்கிற மாதிரியே டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் வந்து ப்ரீ பாப்புலேட் ஆகும். நீங்க நெக்ஸ்ட் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னா, அட்மிஷன் இயர், ஐடென்டி டைப், அதுக்கப்புறம் ஐடென்டி வேல்யூவை நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அகடாமிக் இன்ஸ்டிடியூஷனை டிராப் டவுன் மெனுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடென்டி டைப்ல நீங்க என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் நியூ அட்மிஷன் இதை என்ட்ரு பண்ணி அதுக்கான வேல்யூவை நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணணும். நான் ஏற்கனவே இதுக்கான டெமோ வீடியோவை செப்பரேட்டா ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். லிங்க் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம். 6 என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேமை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்து கன்ஃபர்மேஷன் மெசேஜா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாப்பப்பா வரும். இஷ்யூ டாக்குமெண்ட் இந்த செக்ஷனுக்கு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்க வந்து உங்களுடைய ஏபிசி ஐடி லிஸ்ட் ஆகும். 7 என்ன அப்படின்னா, டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட ஏபிசி ஐடியோடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டூடெண்டோடைய அகடாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அதாவது ஏபிசிடி ஐடி வந்து இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இது ஏபிசி ஐடி கிரியேஷன் த்ரூ கியூஆர் கோட் ஸ்கேனிங் அதாவது ஏபிசி ஐடி த்ரூ கியூஆர் கோட் ஸ்கேனிங் இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச், அதுக்கப்புறம் சிம்பிளஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 என்ன அப்படின்னா, நீங்க வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். யூ வில் பி ரீடைரக்டட் டு டிஜிலாக்கர் ஆப். டிஜிலாக்கர் ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்க வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதெல்லாம் ப்ரீ பாப்புலேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அகடாமிக் இயரை சூஸ் பண்ணணும். ஐடென்டி டைப், அதுக்கப்புறம் ஐடென்டி வேல்யூ என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அகடாமிக் இன்ஸ்டிடியூஷனை டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணணும். 2 என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஏபிசிடி ஐடி வந்து ஜென்ரேட் ஆகி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 3 என்ன அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஏபிசி ஐடி வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து மை இஷ்யூடு டாக்குமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஏபிசி ஐடியை லொகேட் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும் ரைட் சைட்ல. வந்து ஐடி கிரியேஷன் த்ரூ உமாங் போர்ட்டல். இதுல ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நீங்க உமாங் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். இதுக்கான URL என்ன அப்படின்னாக்கா https:/web.umang.govern.in/landing. ஒன்ஸ் நீங்க இந்த பேஜுக்கு லேண்ட் ஆன உடனே லாகின் ஆர் ரெஜிஸ்டர் பட்டன் அப்படின்றத வந்து டாப் ரைட் கார்னர் ஆஃப் த லேண்டிங் பேஜ்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணணும். வந்து 2 மோட் ஆஃப் லாகின் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து டைரக்ட்லி த்ரூ லாகின் பேஜ், செகண்ட் வந்து மேரி பச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து டைரக்ட் அப்ரோச் இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மேரி பச்சான் லாகின் அப்படின்றது ஏபிசி போர்ட்டல்ல நம்ம லாகின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெஃபர் டு ஐடி கிரியேஷன் த்ரூ ஏபிசி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம உமாங்கோடைய டிஃபால்ட் மோட் அதை தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி எம்பின் என்டர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி மொபைல் நம்பரை ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, நீங்க வந்து நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோயிங் விண்டோ வந்து ஓபன் ஆகும். நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ரிசீவ்டு ஓடிபியை நீங்க போய் என்டர் பண்ணணும்.
3 என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு இல்லையா, அதை நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோயிங் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து நீங்க செக்யூரிட்டி பின்ன செட் பண்ணணும். அடுத்து நீங்க வந்து அக்கவுண்ட் ரெக்கவரி ஆப்ஷனையும் நீங்க செட் பண்ணணும். இது அதாவது உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின்ஸ் இதெல்லாமும் நீங்க செட் பண்ணணும். நீங்க வந்து அதாவது ஆஸ்க் மீ லேட்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இப்ப டெம்பரரியா இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டும் போகலாம். இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும். பேஜ்ல ஏபிசி பேஜ்க்கான மெயின் பேனர் இருக்கும். ஸ்டெப் 4 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது வந்து உங்களை வந்து சைன் இன் அண்ட் சைன் அப் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். 5 என்ன அப்படின்னா, ப்ரொவைட் கன்சர்ன் அண்ட் கிளிக் தி அலோ பட்டன். அதாவது தேவையான டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க வந்து அலோ பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களை வந்து இஷ்யூ டாக்குமெண்ட் செக்ஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். அதாவது டிஜிலாக்கர் அக்கௌண்டோடைய இஷ்யூ டாக்குமெண்ட் செக்ஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். அடுத்து click add button or type ABC or academic word. You will see academic bank of credit drop down option popping up. Select that option. அதாவது நீங்க வந்து அகடாமிக், அதாவது ஏபிசி இல்லைன்னா அகடாமிக் இதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த டிராப் டவுன் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். விண்டோல நீங்க ஏபிசி ஐடி கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். டிஜிலாக்கர் போர்ட்டலோட பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா, உங்களுடைய அட்மிஷன் இயர், ஐடென்டி டைப், அதாவது உங்களுடைய ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் அட்மிஷன் நம்பரை நீங்க என்டர் பண்ணணும். ஐடென்டி வேல்யூவையும் நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அகடாமிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து டிராப் டவுன் விண்டோல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்து இஷ்யூடு டாக்குமெண்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு வந்து ஏபிசி ஐடி ஜென்ரேட் ஆனது டிஸ்பிளே ஆகும். இப்ப நீங்க ஸ்டெப் 7 என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏபிசி ஐடி கார்டை நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ஏபிசிடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 8 என்னன்னா, நீங்க வந்து டவுன்லோட் அப்பேர் ஆர் ஏபிசி ஐடி பட்டன் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏபிசி ஐடி வந்து டவுன்லோட் ஆயிடும். அதை டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த டவுன்லோடட் ஏபிசி ஐடியை வந்து நீங்க வியூ பண்ணலாம். உங்களுடைய டவுன்லோடட் ஏபிசி ஐடி கார்டு வந்து இந்த மாதிரி தான் லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐடி கிரியேஷன் த்ரூ ஏபிசி போர்ட்டல். அதாவது ஏபிசி போர்ட்டல் யூஸ் பண்ணி எப்படி ஐடி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, ஏபிசி வெப்சைட்டை நம்ம விசிட் பண்ணணும். இதுக்கான URL வந்து https www.abc.govern.in. 2 என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டிராப் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அங்க வந்து நம்மள வந்து எந்த பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்னா, மேரி பச்சான் சைன்இன் விண்டோவுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இங்க வந்து 3 மோட்ஸ் ஆஃப் லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் மோட் என்ன அப்படின்னா, மொபைல் பின் ஓடிபி லாகின். செகண்ட் வந்து யூசர் நேம் பின் ஓடிபி லாகின். தேர்ட் வந்து அதர்ஸ் லாகின் ஆப்ஷன். 3 என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க சொல்றாங்க. நீங்க ஒருவேளை நியூ யூசரா இருந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். சைன் அப் பட்டன் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் விண்டோல பேசிக் டீடைல்ஸ், அவங்கள பத்தின பேசிக் டீடைல்ஸ் எதெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் என்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அண்ட் தென் ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் ஓடிபி ஜென்ரேட் ஆகி நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணணும். அவங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூசர் நேம், அப்புறம் 6 டிஜிட் பின் இதெல்லாம் என்டர் பண்ணணும். எல்லா டேட்டாஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணும். சக்சஸ்ஃபுல் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷனும் கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணணும். 4 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்லெஸ் அத்தன்டிகேஷனை கிளிக் பண்ணி பின்லெஸ் அத்தன்டிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதாவது டைம் ஆஃப் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த பின்னை யூஸ் பண்ணாங்களோ அந்த பின்னை என்டர் பண்ணணும். 5 என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா லாகின் டீடைல்ஸையும் கொடுத்ததுக்கு அப்புறம் சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓடிபி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அதை என்டர் பண்ணணும். இமெயில் அட்ரஸையும் என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேஜ் ஓபன் ஆகும் அப்படின்னா, மேரி பச்சான் டேஷ்போர்டு வந்து ஓபன் ஆகும். ஸ்டெப் 6, அதாவது நியூ யூசர் வந்து விண்டோல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் அகடாமிக் இன்ஸ்டிடியூஷனோட நேம், அட்மிஷன் இயர், ஐடென்டி டைப், அதாவது ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அட்மிஷன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டி வேல்யூ என்டர் பண்ணணும்.
அதுக்கப்புறம் எல்லா டேட்டாஸும் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஏபிசி ஸ்டூடெண்ட் ஐடி அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் as shown below. யூசர் கைட்ல சாம்பிள் ஏபிசி ஐடி ஸ்டூடெண்டோட சாம்பிள் ஏபிசி ஐடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.